ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் இருப்பீர்களா? இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஹல்லேலூயா. மரண வாசல்களில் இருக்கிற என்னை தூக்கிவிடும் கர்த்தா. மரண வாசல், வியாதியின் கொடூரம் மரண வாசலுக்கு நேராய் அநேகரை கொண்டு போகிறது. கேன்சர் வியாதியில் இருக்கிறவங்க, ஹார்ட் பிரச்சனையில் இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனையில் இருக்கிறவங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரண வாசல்களை நோக்கி போகிறீர்களா? நான் எப்போ மரிப்பேன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எதை குறித்தும் கலங்காதீங்க. ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட மரண வாசல் வியாதி படுக்கையில் இருந்தால் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக வரும். எத்தனையோ சாட்சிகளை, எத்தனையோ ஏகமான சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். பெரம்பூர்லேருந்து ஒரு வயதான ஒரு தாயாரும் ஒரு தகப்பனாரும் ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தார். அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிந்தது. ஒரு ஞாயிறு மாலை ஆராதனை முடிந்தது. அவங்களுடைய கரங்களை என்கிட்ட காமிச்சாங்க. கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு, கையெல்லாம் வெடிப்பாக வெடித்து ரத்தம் கசிந்து கொண்டு இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, இது 3.5 வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நைட்டில் தூங்க முடியாது, ஒரே அரிச்சலாக இருக்கும், என்ன செய்யணும் தெரியல ஐயா. உங்களை குறித்து சொன்னாங்க, இங்கே ஒரு கூட்டம் நடக்குது போங்கன்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. இது பாடி பகுதியில் எங்களுக்கு ஒரு ஊழியம் நடந்துச்சு. அப்போது அந்த இடத்துல வந்து அந்த தாயார் அப்படியே 2 கரங்களை காமிச்சாங்க. அந்த 2 கரங்களிலே என்னுடைய கரங்களை வைத்து நான் ஜெபித்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அடுத்த 1 மாதம் கழித்து அவங்க வந்தாங்க. 2 கரங்களும் பூரண சுகமாகி இருந்தது. என்றைக்கு ஜெபிச்சுட்டு போனாங்களோ அதுக்கு பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கரங்கள் சுகமாக ஆரம்பித்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, வியாதிகளை சுகமாக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். மரண வியாதிகளை என்னால் சொல்ல முடியும். நிறைய மரணத்திற்கு நேராக கேன்சர் பேஷண்ட் ஃபோனில் ஜெபம் பண்ணி சுகமானவங்க இருக்கிறாங்க. நேராக போய் பார்த்து சுகமாக ஜெபம் பண்ணி சுகமானவங்க இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய, இதெல்லாம் கதை இல்லைங்க, உண்மை சம்பவங்கள். என் அன்பு தேவனுடைய, நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை சுகமாக்க அதிக நிச்சயம் உள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மேல் இருக்கிற சாபங்களை நீக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலத்தையும் நிர்மூலமாக்கி, சகல பொல்லாங்கை நிர்மூலமாக்கும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பரிசுத்தாவியோட வல்லமை உங்களை சுகமாக்க வல்லது. நீங்கள் இப்போ எங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை அங்கே உங்களை சுகமாக்கும். தேவனுடைய வல்லமை உங்களை அங்கே தொடும், நிச்சயமாக தொடும். தேவனுடைய வல்லமையின் செயல் நடைபெறாது. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ் திஸ், நான் விசுவாசிக்கிறேன். இது கேட்கும்போது உங்கள் சரீரத்தில் வியாதிகள் நீங்க ஆரம்பிக்கும். பிசாசின் கிரியைகளினால் வந்த வியாதிகள், கட்டுகள் உடைந்து போகும். இதை கேட்குறவங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, வியாதியத்தில் ஷேர் பண்ணும்போது, இதை கேட்கும் போதே விடுதலை அடைவார்கள். எத்தனையோ மரண வாசலிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்துக்க திருச்சபையில் கொண்டு வந்து பிழைக்க மாட்டாங்கன்னு போட்டுட்டு போவாங்க. சில வீட்டில் போய் ஜெபம் பண்ண பிழைக்க மாட்டாங்க. கர்த்தர் அநேகரை மரண வாசல்களிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, உன்னை தூக்கி எடுக்க மாட்டாரா? உன் வியாதியை மாற்ற மாட்டாரா? உன் படுக்கையை மாற்ற மாட்டாரா? இது படுக்கையிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கே, உன் வியாதி படுக்கையை மாற்ற மாட்டாரா? உன்னை நடக்க வைக்க மாட்டாரா? உன்னை பேச வைக்க மாட்டாரா? உன்னை மீண்டும் பலமாய் செயல்பட விட மாட்டாரா? கர்த்தருடைய வல்லமை செய்யும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சுகமாக்க வல்லவர். மனதுருக்கத்தின் தேவன் உங்களை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே.
மரண வாசல்களிலிருந்து எங்களை தூக்கி விடுகிறவரே, பார்க்கிற உடைய பிள்ளைகள் மரண படுக்கையை மாற்றுகிறவரே, மரண படுக்கையை மாற்றுங்க. எல்லா பொல்லாங்கின் அதிகாரங்களை நீக்கி போடுங்க. இப்பொழுதே விடுதலையின் வல்லமை கடந்து போகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்க முடியும். தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நோக்கி கடந்து போகட்டும். இதை விசுவாசத்தோடு கேட்கிற யாரானாலும் சரி, இப்பொழுதே தெய்வீக சுகம் உண்டாகட்டும். கட்டிகள் மறைந்து போகட்டும். கர்ப்பப்பை பிரச்சனைகள் நீங்கட்டும். மலட்டுத்தன்மைகள் நீங்கட்டும். மூட்டு வலிகள் நீங்கட்டும். ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்கட்டும். ஹார்ட் லிவர் பிரச்சனைகள் நீங்கட்டும். எல்லா கிட்னி ப்ராப்ளம் நீங்கட்டும். எல்லா பிரெயின் அண்ட் ஒரு பிளட் கிளாட்டிங் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எப்பேற்பட்ட வியாதியின் பிரச்சனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே நீங்குவதாக என்று சொல்லுகிறேன். விடுதலை உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை கிரிய செய்யட்டும் என்று சொல்லுகிறேன். யாருக்கெல்லாம் அற்புதம் தேவையா இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுதே செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.